இன்னைக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலைகள் அதிகமாவே இருந்தது. வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானும் அப்பா அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பி வரதுக்குள்ள இருட்டாயிருச்சு. அம்மா இன்னைக்கு காலையில நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தாங்க. நாட்டுக்கோழி குழம்பு காலையிலயும் மத்தியானம் சாப்பிட்டதுனால என்னமோ தெரியல, எனக்கு நைட்டுக்கு சாப்பிடவே தோணல. சரி, நம்ம ஏதோ ஒன்று நம்மளா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிச்சனுக்கு வந்துட்டேன். அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொல்லலாம்னு பார்த்தா அம்மா நாடகத்தில் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. சரி, அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நானே ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு வேலைய ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ செய்ய போகிறது பச்சை புளி ரசம் தான். அதாவது கிராமத்து ஸ்டைல் படி. ஃபர்ஸ்ட் அதுக்கு புளி எடுத்து ஊற வச்சாச்சு. புளி எடுத்து ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சை புளி ரசம் கரைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்ச பொருட்களை பூரா சின்ன சின்னதாக நறுக்கி ஆகணும். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்ச வெங்காயங்களை பூரா தோல்களை நீக்கி சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸில் அதையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி மொத்தமாகவே போட்டு முழுசாகவே கரைக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம்னா கரைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் அதையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து உருவி அதுக்கப்புறம் அதுலேயே சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு கையிலேயே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளிகளை எடுத்து அடுத்து கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புளி ஏற்கனவே ஊறியிருந்தனால நல்லா ஈஸியாக இருந்தது கரைக்கிறதுக்கு. நானும் கரைச்சி அதில் இருக்கிற அந்த புளியுடைய சக்கையில் பூரா வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி பழங்களையும் போட்டு கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி பழங்கள் பெருசாக போட்டோம்னா கரைக்கிறது கஷ்டம். சின்னதாக இந்த மாதிரி வெட்டி போட்டால் கரைக்கிறது ஈஸியாக இருக்கும். கரைச்சி அதில் இருந்த தோல்களையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயங்களையும் உள்ளே போட்டு கரைக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது இப்போ அரிஞ்சு வச்சிருந்த அனைத்து பொருட்களையுமே நம்ம ஒன்றா போட்டு கரைக்கலாம். கரைச்சோம்னால புளியுடைய தோல், தக்காளி தோலெல்லாம் வெளியே எடுக்கும்போது இதுகளும் கையோட வந்துடும். அதனால தான் நம்ம தனித்தனியாக கரைக்கிற காரணம். அதுக்கடுத்து வெங்காயத்தை நல்லா போட்டு கரைச்சி விட்டதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த மிளகாய்களையும் போட்டு கரைக்க ஆரம்பிச்சாச்சு. மிளகாய் கரைக்க ஆரம்பிக்கும் போதே கை எரிய ஆரம்பிச்சிருச்சு மிளகாய் காரத்தினால. அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிச்சு வச்சிருந்த கறிவேப்பிலை இலையிலையும் போட்டு நல்லா கரைச்சாச்சு. ஏன்னா அதுதான் வாசம் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான தூள் உப்பும் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுடி சாம்பார் தூளுங்கிறதும் சேர்த்தியாச்சு. ஏன்னா இதான் வாசம் மற்றும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரசமே அவ்வளோ அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருந்துங்க. அதுக்கப்புறம் தட்டை எடுத்து வச்சு வெள்ளை சாப்பாட்டை போட்டு இந்த ரசத்தை உள்ளே ஊற்றும் போது வெள்ளை சாப்பாட்டுக்குமே நம்ம கரைச்சி வச்சு இந்த ரசத்தில் உள்ளே போட்டிருந்த வெங்காயம், மிளகாய், இலைகள் எல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பாடுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது புளி ரசம். அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது நம்ம இப்போ வச்சிருக்க ரசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் தான் வச்சிருக்கோம். அதாவது காலையிலேருந்து பொழுது வரைக்கும் தோட்டங்காட்டில் வேலை செஞ்சு போட்டு உடல் வழியில் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரசத்தை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இதே இது வேறு முறைப்படி பண்ணலாம். அதாவது வெள்ளைப்பூண்டு, சீரகம், கடமிளகெல்லாம் இடிச்சு போட்டு பண்ணலாம். பட் அதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அதனால தான் இதை செஞ்சு சாப்பிட்டேனுங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கறி குழம்பு சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருந்ததுக்கு இதை சாப்பிடும்போது ஜீரண சக்தியும் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாட்டையும் முடிச்சாச்சுங்க.